பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றியே, நாட்டவர்க்கும் இறைவா போற்றியே. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல், உள்ளத்து உள்கி உகந்து உமையினங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு. வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தொழுவ, வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிறனே காண கண் அடியேன் பெற்றவரே. மதிவளர் சடை முடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார், தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரிய பிரமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே சனத்குமார படலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சனத்குமார முனிவர் எவ்வாறு காஞ்சி புராணம் உபதேசிக்க பெற்றார் என்ற அந்த புராண வரலாறு அது தொடர்ந்து கூறப்படுகின்றது சூத முனிவரால. சனத்குமார முனிவர் அந்த மேருமலையினுடைய வடபால் இருக்கின்ற சதசிங்கம் என்ற அந்த வனத்திலே, பிரம்மமா நகரத்திலே ஒரு பால் இருந்து தவயோகத்திலே அன்றாடம் அனுஷ்டானங்கள் புரிந்து யோகத்தில் இருந்து அகத்தும் புறத்தும் இறைவனை புசிக்கின்றார். இது நித்த நியமம், அன்றாடம் செய்யப்படுகின்ற ஒன்று. அவரை சுற்றி ஏனைய முனிவர்கள் எல்லாம் அமர்ந்து அவருடைய தவத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது செய்தி. அப்படி இருக்கும் பொழுது பிராணாயாமம் செய்தார். ஆயாமம் என்று சொன்னால் தடுத்தல், மூச்சுக்காற்று தானாக இயங்குவதை தடுத்து நாம் விரும்புவதை போல் அதனை இயங்க செய்தல் என்பதுதான் பிராணாயாமம். அப்ப அதனுடைய இயக்கத்தினை ரெகுலேட் செய்தல், நம்முடைய இச்சைப்படி, அதற்கு பிராண ஆயாமம் என்று பெயர். அவ்வாறு பிராணாயாமம் செய்து அன்றாடம் ஒரு மனிதன் 21,600 முறை இந்த உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்று சொல்வார்கள், காற்றினை உள்ளிழுத்தலும் வெளிவிடுதலும், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன், அதனை செய்கின்றான். அந்த காற்றின் செலவு, அந்த எண்ணிக்கை, அதனை தன்னுடைய உடம்பிலே 6 ஆதாரங்களிலே, இந்த ஆதாரங்கள் பாதிக்கப்படுகின்ற ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களுக்கு தலைவராக இருக்கின்ற தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய கணக்குப்படி இந்த காற்றுக்களை அவர்களுக்கு பிரித்து நிவேதனம் செய்கின்றார். இந்த ரேஷன் பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு உரியனவோ அவற்றை அவர்களுக்கு நிவேதித்து இவ்வாறு பிராணாயாமம் செய்தார். இது 19வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு, 18வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 19வது பாடல் பார்க்க வேண்டும். இவ்வாறு செய்து ஆவியாமி லிங்கத்து அந்தரியாக அர்ச்சனை விதியுளி ஆற்றி. அந்தரியாகம் என்றாலும் அகப்பூசை என்றாலும் ஒன்றுதான். ஆவியாம் இலிங்கம் என்றால், இலிங்கம் என்றால் மூர்த்தம், அதாவது கண்டெய்னர் என்று கொள்ளலாம். கண்டென்ட் என்பது அங்கு பெருமான், மூர்த்திமான் என்று சொல்லப்படுவான். லிங்கம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, லீனம் அர்த்தம் அனேன கமயதி இது லிங்கம். இந்த உருவத்தினாலே எந்த பொருள் உணர்த்தப்பட வேண்டுமோ அந்த பொருளை உணர்த்துகின்ற ஆற்றல் கொண்ட உருவத்திற்கு லிங்கம் என்று பேர். அதாவது ஒரு பொருள், அதாவது கடவுள் போன்ற ஒரு பொருள் எவ்விடத்தும் இருந்தாலும் எல்லாம் அவனுக்கு இலிங்கமாகிவிட மாட்டான். அப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்ற பொருளை செவ்வனே உணர்த்துகின்ற லிங்கம் என்று பெயர். அதனால்தான் சிவலிங்கம் என்று சொல்றோம். சிவபெருமான் இல்லாத இடமே இல்லை. இருந்தாலும் சிவலிங்கத்திலே அவன்
சிவலிங்கம் என்பது அவனை செம்மையாக உணர்த்துகின்ற ஆற்றல் கொண்டது. இது எப்படியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த ஊர்ல பூனை பூசை செய்தது அப்படின்னு சொல்றோம். புனுகு பூனை பூசை செய்தது சிதம்பரத்துக்கு பக்கத்தாப்பிலேயே மயிலாடுதுறையில புனிகீசன் என்ற கோயில்ல பார்க்கிறோம். மயில் பூசை செய்தது என்று பார்க்கிறோம் மயிலாடுதுறை, மயிலாப்பூர் போன்ற ஊர்களிலே. குரங்கனில் முட்டம், குரங்கு, அணில், முட்டம் என்றால் காக்கை, இந்த மூன்றும் பூசித்த தலம் தூசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் காஞ்சிபுரத்தினுடைய புறத்தே இருக்கின்றது. அங்கு குரங்கனில் முட்டம் என்ற தலம் இருக்கின்றது பார்க்கிறோம். அது போல புலிவலம், புலி பூசித்தது. இப்ப இந்த அகிரிணை உயிர்கள் எல்லாம் இறைவன் என்ற உணர்ச்சியை பெற்றன அந்த சிவலிங்க வடிவத்திலே என்பதனால அந்த சிவலிங்க வடிவம் என்பது சிவபெருமானை உணர்த்துகின்ற ஆற்றல் கொண்டதுன்னு பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட மூர்த்தங்களை லிங்கம் என்று கூறுவார்கள். இறைவனுக்கு உரிய லிங்கங்களிலே மிக உயர்ந்த லிங்கம் என்பது உயிரே. நம்முடைய உயிர் இருக்கின்றதே அதுவே பெருமானுக்கு மிக நெருங்கிய மூர்த்தமாகும் என்பதனால தன்னுடைய உயிரிலேயே பெருமானை கண்டு பூசித்தல் என்பது அகப்பூசை என்று சொல்லப்படும். இதனை ஒருவாறு விளக்குகின்றார் அப்பர் பெருமான். அப்படின்னா, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி இலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி, பூசனை ஈசனார்க்கு போற்று அவை காட்டினோமே. இந்த உடம்பே கோயில் போல் இருக்கின்றது. உடம்பு கோயில் போல் ஆகின்றது. புறத்தே கல்லாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்படுகின்ற கோயில் தான் கோயில் என்பது இல்லை. அன்பருடைய உள்ளம் கருவறை கோயில், உடம்பு என்பது ஆலயம், அதாவது கருவறையை சுற்றி இருக்கின்ற பெரிய கோயில். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னார். இந்த இடத்துல பெருங்கோயில் என்பது அளவில் பெரியது என்ற பொருளிலே வரல. அது பெருமைக்குரிய கோயில் கருவறை. அப்ப உள்ளம் என்பது கருவறை போல் ஆகின்றது, உடம்பு என்பது சுற்றுக்கோயில் போல் ஆகின்றது என்ற கருத்து இருக்கு. அப்ப அதைத்தான் இங்க கூறுகின்றார். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக. பூசிப்பவன் யார் என்று கேட்டால் மனம்தான் பூசிப்பவன். அங்க அந்த கோயிலிலே பூசிப்பவர் யார், குருக்கள் யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய மனமே அங்கு பூசை செய்கின்ற குருக்கள். சரி, அந்த குருக்கள் எந்த லிங்கத்தை பூசிக்கின்றாரோ ஒரு கேள்வி வருது. மனமணி இலிங்கமாக, மனோன்மணி, மனமணின்னு ஒரு லிங்கம் இருக்கா. அது எப்படின்னா, நம்முடைய மூச்சுக்காற்று நமக்கு எந்த சளிகளி தொந்தரவு இல்லாத போது நல்ல டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணக்கூடிய திறமை இருக்கும் பொழுது இந்த காற்று நம்முடைய நாசித்வாரத்திலிருந்து வெளிப்படுவது வெளியே 12 அங்குலம் சென்று நிற்கும். அந்த அளவிற்கு அது செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது. உள்ளே 12 அங்குலம் உள்ளே சென்று நிற்கும். அவ்வாறு உள்ளே சென்று நிற்கின்ற இடம் கிட்டத்தட்ட நம்முடைய இதயத்தானம். அந்த இதயத்தானத்திலே ஒரு சிறு வெளி இருப்பதாக பாவிக்க வேண்டும். அந்த வெளியினையே லிங்கமாக கருத வேண்டும். அதாவது இறைவனுடைய சிவலிங்கமாக, அந்த லிங்கத்திற்கு மனமணி லிங்கம் என்று பெயர். அந்த லிங்கத்தையே நாம தானே, நம்ம உயிர் தானே அது என்பதனால அந்த லிங்கத்திலே பெருமானை பூசித்தல் என்பது அந்தரியாகும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது பெருமான் நம்மிலே இருக்கின்றான், நம்மிலே இருக்கின்ற பெருமானை நம்மிலே கண்டு பூசித்தல் என்பது இந்த உயிரினை பெருமானுடைய மூர்த்தமாக கொண்டு பூசிக்கின்ற அந்தரியாக பூசை. அதனை இங்கு கூறுகின்றார். ஆவியாமி லிங்கத்து அந்தரியாக அர்ச்சனை விதியுளி ஆற்றி. அந்த பெருமானை பூசிப்பதற்கும் விதிகள் இருக்கின்றன, முறை இருக்கின்றது. அதை நம்ம நினைத்தபடி பூசிக்கலாமா? அப்படி பூசிக்க முடியாது. புறத்தே பூசிக்கின்ற பூசையிலே எவ்வாறு சட்டதிட்டங்கள் இருக்கின்றனவோ அவ்வாறே புறப்பொருள்களின் யாதொரு துணையுமின்றி அகத்தே பூசிக்கின்ற அந்த பூசை, புறப்பொருளே தேவையில்லை, அகத்தில் தானே பூசிக்கின்றோம் என்பதனால நம்ம இட்டப்படி பூசிக்கலாமா? முடியாது. அதனையும் சட்டப்படிதான் பூசிக்க வேண்டும் என்பதனால விதியுளி ஆற்றி என்று சொன்னார். அந்த விதிகள் எல்லாம் நமக்கு சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. மேவிய பின்னர் புறத்தினும் சென்னி முகமுதல் விளம்புருப்பெல்லாம் தேவியை ஐம்பான் எழுத்துவான செல்வியை நலம்பர அமைத்து பாவுறும் பிராணாயாமங்கள் முறையில் செய்து பின் பரிதிகான் அளவும் என்று தொடர்ந்து பாடல் செல்கின்றது. இவ்வாறு அகப்பூசை செய்து பிறகு அதன் தொடர்ச்சியாக
புறத்திலும் பூஜை செய்கின்றார். இப்ப நல்லா கவனிக்கணும். புறப்பூசை என்பது முக்கியம், பெரும்பான்மை நிகழ்கின்றது என்று சொன்னால் அதன் அங்கமாக அமைகின்ற அகப்பூசை அந்த புறப்பூசையை தொடங்குவதற்கு முன்னரே சிறிய அளவு காலம் நிகழ்ந்துவிடும். நமக்கெல்லாம் உபதேசம் செய்வது புறப்பூசை. அந்த புறப்பூசையிலேயே கொஞ்சம் அகப்பூசை செய்வதற்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதனை அவரவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதனுடைய அவரவர் அகப்பூசை செய்வார்கள். புறப்பூசையின் ஒரு உறுப்பது என்பதனால அது சிறிது இடம்பெறும், அவ்வளவுதான். மாறாக வாயிலார் நாயனார் போன்ற அகப்பூசையே செய்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள், அவர்களுக்கு புறப்பூசை என்பது அங்கமாகும். எப்படி நிகழும் என்று கேட்டால், அவர்கள் அகப்பூசையிலே இருக்கின்ற வரையிலும் அவர்களுக்கு புற உலக உணர்வு இல்லை. அவர்கள் கண்ணை மூடி பெருமானை உள்ளே பூசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருவுருள் ஒரு குறிப்பினாலே அவர்கள் கண் திறந்து பார்த்தால் புறத்தே காணப்படுகின்ற லிங்கத்திலும் அந்த பூசையானது தொடரும். அவர்களால் பூசிக்காமல் இருக்க முடியாது. அகப்பூசைக்கும் புறப்பூசைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, புறப்பூசை காலதேச வர்த்தமானங்களுக்கு உட்பட்டு நிகழ்கின்ற காரணத்தினாலே புறப்பூசையிலே தொடக்கம் உண்டு, முடிவு உண்டு. அகப்பூசையிலே தொடங்கிய அகப்பூசை ஞானிகளுக்கு முடியவே முடியாது என்பதனால அந்த அகப்பூசையின் கண் விழித்தாலும் அதன் தொடர்ச்சியாகவே புறப்பூசை நிகழும் என்ற சூக்ஷ்மங்கள்லாம் நமக்கு சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்பொழுது காஞ்சிபுரத்திலே பின்னால் அம்மையார் செய்ய போகின்ற பூசையும் புறப்பூசை தான். அது மிகச்சிறந்த புறப்பூசைன்னு பார்க்கிறோம். அது போல இங்கு சனத்குமார முனிவரும் புறப்பூசை தான் செய்கின்றார். அதற்கு அங்கமாக அகப்பூசையினை செய்தார். பிறகு என்ன பண்ணாரு? புறத்தே இறைவனை பூசிக்கின்றார். புறத்திலே பூசிப்பதற்கு முன்பாக என்ன பண்றாருன்னா, தன் திருமேனி முழுவதும் 50 அக்கரங்களால் ஆகிய தேவி, மாத்ரிகா தேவி என்று பெயர். வடமொழியினுடைய 50 அக்கரங்கள், 51 என்று சொல்வார்கள் அகரத்தோடு சேர்த்து. அகரத்தை கணக்கிடாமல் பார்த்தால் 50 அக்ஷரங்கள். அந்த அக்ஷர வடிவமான தேவி, அகரம் என்பது பெருமான் என்பதனால ஏனைய அக்ஷரங்கள் அவனுடைய சக்தியாக 50 ஆகின்றன. இந்த அக்ஷரங்களை தன்னுடைய உடம்பு முழுவதும் ஞாசம் செய்து கொள்வார். சக்திமயமாக தன்னுடைய மேனியை ஆக்கிக் கொள்வார் புறப்பூசைக்கு முன்னர். புறத்தினும் சென்னி முக முதல் விளம்புறுப்பெல்லாம் தேவியை, ஐம்பான் எழுத்துருவான செல்வியை. ஒளிமயமான அந்த அம்பாள் 50 எழுத்துக்களால் ஆகின்ற வடிவத்தை கொண்ட அந்த மாத்ரிகா தேவி, அவளை நலம் வர அமைத்து என்றால் அவள் அனுகிரகம் செய்யும் வண்ணம் அவளை நன்றாக தன்னுடைய உடம்பிலே நியாசம் செய்து கொண்டு பிறகு மீண்டும் பலமுறை பிராணாயாமங்கள் செய்து, பிராணாயாமம் என்பது எதுக்காக செய்யறோம்னா, நீண்ட நேரம் பூஜை செய்வதற்கு இந்த உடம்பிலே பசிதாகம் முதலிய பிராணனுடைய தர்மங்கள் குறுக்கீடு செய்யாமல் இருக்க வேண்டும். 10 நிமிஷத்துல பூஜை முடிக்கிறோம்னா அது ஈஸி. பூஜை முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? டிஃபன் சாப்பிடலாம், காபி சாப்பிடலாம். இப்ப பசிதாகங்கள் அடங்கி போகும். நீண்ட நேரம் பூசிக்க வேண்டும் என்று சொன்னால் இடையிலே பசி என்பதும் தாகம் என்பதும் பிராணனுடைய தர்மம் என்று நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றினாலே இந்த பூஜையானது தடைபடும். தடைபடாமல் இருப்பதற்காக இந்த பிராணனுக்கு பசி இல்லாமல், நீர்வெட்க இல்லாமல் அதற்கு ஒரு உடன் ஏற்ற வேண்டும், வலிமை ஏற்ற வேண்டும். அப்ப நம்முடைய பிராணனுக்கு வலிமை ஏற்றுவதற்காக செய்யப்படுவது பிராணாயாமம் என்பதனால நீண்ட நேரம் பூஜை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பூஜை தொடங்குவதற்கு முன்பாக பல பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும். ஒரு பிராணாயாமம் செய்தால் போதாது. அப்ப அதனை நூற்றுக்கணக்கிலே செய்வார்கள் நீண்ட நேரம் புறப்பூசையிலே ஈடுபட விரும்புவர்கள் என்று பார்க்கின்றோம். என்பதனால பரவரும் பிராணாயாமங்கள் முறையிற் செய்து, அந்த பிராணாயாமத்தையும் தம்முடைய இஷ்டப்படி செய்யலாமா அப்படின்னா கிடையாது. அதுலயும் நூலிலே விதித்தபடிதான் முறைப்படி செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு வெளிக்காற்றினை உள்ளே இழுக்கின்றோமோ அதனை போல் 4 மடங்குகள் அந்த காற்றினை 16 மடங்கு அந்த காற்றினை மென்மையாக வெளியிலே விட்டு இவ்வாறு செய்வது என்பது முறையான பிராணாயாமம் என்று பார்க்கின்றோம். இப்படி அவர்கள் செய்வார்கள். பிறகு பிராணாயாமம் செய்த பிறகு இதுவரை எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்திலே நிகழ்கின்றன. சனத்குமார முனிவருக்கு பரிதிகான் அளவும்
சூரிய உதயம் வரையிலும் அருணோதயம் ஆகி சூரிய உதயம் என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பார்கள். ஏன்னா உதிக்கின்ற சூரியனை காணக்கூடாது, சூரியன் எப்போது உதிக்கின்றான் என்பது பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. அன்றாட பஞ்சாங்கத்திலே அன்றாடம் எழுந்தவுடனேயே படித்து பார்க்க வேண்டும், அல்லது முதல் நாள் இரவிலேயே மறுநாள் அந்த பஞ்சாங்கத்தை படித்து மறுநாள் காலையிலே சூரியன் எப்போது உதிக்கின்றான் என்ற நேரத்தை அறிந்து அந்த சூரியன் உதிக்கின்ற வரையிலும், சூரியன் உதிப்பதை பஞ்சாங்கத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அப்படி கண்ணை விழித்து பார்த்தால் கிழக்கு வெளுத்திருக்கும், அல்லது வெளியில வெளிச்சம் தெரியும், அதை கொண்டு உணரலாம். அதுவரையிலும் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தாராம். இவர் சந்தியா மந்திரத்திலேயே எல்லாமே அடக்கி பார்க்கின்றார். ஒரு அனுஷ்டானத்திற்குள்ளே ஏனைய அனுஷ்டானங்களை அடக்குகின்றார் சனத்குமார முனிவர் என்பதனால பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த சூரியனுக்கு உரிய அர்க்கிய நீரை அளித்தார் என்று வருகின்றது. அது சந்தியாவந்தனத்துடைய முற்பகுதி. தொடர்ந்து இப்பொழுது சந்தியாவந்தனத்துடைய பிற்பகுதியாகின்ற காயத்ரி மந்திர ஜபம், அதனை 1008 என்பது ஒரு கணக்கு. 1008 முறை ஜபிக்கின்றார் நிறுத்தி. அது அந்த மந்திரத்தை 5ஆக பிரித்து ஒட்டாமல் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 5 சின்ன சின்ன சென்டென்ஸா அதை பிரிச்சுக்கணும். அப்படியே அந்த 24 எழுத்துக்கள் கொண்டதுதான் அந்த மந்திரம். அதே 5 சென்டென்சஸா பிரிச்சுக்கிட்டு அவ்வாறு அவர் 1008 முறை ஜபித்து அதனை உபஸ்தானம் செய்யும் பொழுது சூரியன் உதிப்பான் என்று அவருக்கு அன்றாடம் இதே செய்வதனால எல்லாம் பர்ஃபெக்டா அந்த டைம்ஸ் ஷெடியூல்ல போய் அதை என்ன பண்ணும், அப்படியே ஒட்டிக்கும். மறை காயத்ரி பெருமருவை 1008 உரு கணித்து, அரு மறை காயத்ரி பெருமனுவை. மறை காயத்ரி என்றால் வேதங்களிலே சொல்லப்பட்ட காயத்ரி ஆகின்ற, அருமனு என்றால் அருமைப்பாடு கொண்ட, மனு என்றால் மந்திரம். அது என்ன அருமைப்பாடு கொண்ட மந்திரம் அப்படின்னு கேட்டா, காயத்ரிக்கு அருமைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு பெருமை என்ன, அருமை என்னன்னு பார்ப்போம். அருமையாவது இந்த உலக உயிரிடத்திலே மிகுந்த கருணை கொண்ட ஒரு முனிவன், அவனுக்கு விஸ்வாமித்திரன் என்று பெயர். விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன். உலக உயிர்கள் அனைத்து உயிர்களுக்கும் நண்பனாவான் விஸ்வாமித்திரன். அப்ப உலக உயிர்களின் நண்பன் என்று ஒருவனை கூற வேண்டும் என்றால் அவனை வடமொழி இலக்கணப்படி விஸ்வமித்ரம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா மித்திர சப்தம் நபும்சக லிங்கம், அலிப்பால் என்பதனால உலகின் நண்பன். நண்பன் என்பவன் ஆண்பால் இல்லை, அது அலிப்பால். ஆக விஸ்வமித்ரம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த முனிவன் விஸ்வாமித்திரம் என்றால் இவனை தவிர மற்றையோரை குறிக்கும். ஆனால் யாவரினும் மேலாக உலகன்மை கருதிய முனிவன் இவன்தான் என்பதனால இவனுக்கு மட்டும் வடமொழி இலக்கணமே சூத்திரம் வகுத்து விஸ்வாமித்திர முனிவருக்கு மட்டும் விஸ்வசிய மித்திரம் விஸ்வாமித்ரா என்றுதான் ஆகும் என்று இலக்கணம் கூறுகின்றது. அந்த அளவிற்கு பழமையான முனிவன். அவன் என்ன அப்படி உலகிற்கு நன்மை செய்து விட்டான் அப்படின்னு கேட்டா, ஞானமே வடிவாகின்ற சிவசக்தியினை உலகினை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்கின்ற பரம்பொருளாகின்ற சிவசூரியனுடைய ஆற்றலாகவும், அதனை நம்முடைய உயிரறிவினை ஒவ்வொரு கணத்திலும் தொடர்ந்து இயக்கி அதிகரித்து வருகின்ற அருட்சக்தியாகவும் பாதிக்கின்ற பெரிய மந்திரத்தினை தன் தவ வலிமையினாலே கடவுளிடமிருந்து தான் பெற்று உலகுகளுக்கு அளித்தவன் என்பதனால்தான் அந்த விஸ்வாமித்திரனுக்கு அவ்வளவு பெருமை. காயத்ரி மந்திரத்தை கண்டவர் என்ற பெருமை. ஆகவே அது அருமைப்பாடு கொண்டது என்று பார்க்கின்றோம். அதனுடைய பெருமைகளை சொன்னா எல்லையே இல்லை. அதுக்காகத்தான் சொன்னார் அருமறை காயத்ரி பெருமனு என்று சொன்னார். அதனுடைய பெருமைகளிலே ஒன்று, வேதம் ஓதுகின்ற ஒரு அந்தணனாக பிறந்தவன் வேதங்களை கற்காமல் இருக்கக்கூடாது. வேதங்களை ஓதாது இருந்தால் அவனுடைய அந்தண பிறவி வீணாகிவிடும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. முறையாக வேதங்களை படித்த ஒரு அந்தணன் தொடர்ந்து அதனை அன்றாடம் பாராயணம் செய்து கொண்டிருந்தால்தான் அது நினைவில் இருக்கும். அவ்வாறு அவன் செய்ய தவறி வயிற்றுக்காக பலவிதமான தொழில்களிலே இருந்து வேதங்களை மறந்து விட்டான் என்றாலும், காயத்ரி மந்திரத்தை அவன் மறவாது அன்றாடம் ஜெபித்துக் கொண்டிருந்தால் மறந்து போன வேதங்களை எல்லாம் எளிதிலே மீண்டும் அவனாலே ஈட்டிக்கொள்ள முடியும் என்று இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேதத்திலே
எந்த மந்திரத்தை மனதிலே நினைவில் கொண்டாலும் மறந்து போன மந்திரங்களை மீட்டுக் கொள்ள முடியாது. காயத்ரியாகின்ற ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை ஒருவன் மனமாமல் கடைபிடித்தான் என்று சொன்னால் அவன் வால்யூமாக வேதங்களை கற்று மறந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் எளிதிலே ஒரு முறை படித்த அளவிலேயே அவன் நினைவிலே மீட்டுக் கொள்ளலாம் என்ற அளவிற்கு அருள் வலிமை கொண்டது இந்த மந்திரம். எது? காயத்ரி மந்திரம் என்பதனால வேதங்கள் எல்லாம் இந்த மந்திரத்துக்குள்ளே அடங்கி போகின்றன என்றும் பெரியோர்கள் கருதுகின்றார்கள். இந்த மந்திரத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, இந்த மந்திரம் எந்த ஒரு சந்தம், அந்த சந்தம் என்றால் மீட்டர், வடமொழியிலே பாடல்களுக்கெல்லாம் சந்தம் உண்டு. அந்த தமிழிலே சந்தம் என்பதில்லை, ஓசைதான் உண்டு. அதனால்தான் ஓசையை கொண்டு ஆசிரியப்பா என்றும் வெண்பா என்றும் கலிப்பா என்றும் மஞ்சிப்பா என்றும் கூறுகின்றோம். வடமொழி இலக்கணப்படி சந்தங்கள் உண்டு பாடல்களுக்கு. அந்த வடமொழி சந்தங்களை தமிழிலும் பிற்காலத்திலே கடைபிடித்து ஒழுகினார்கள். அவ்வாறு கடைபிடித்தவர்களே மிகுந்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்டா திருஞான சம்பந்த பெருமான் என்று பார்க்கின்றோம். இப்ப அதெல்லாம் நமக்கு இப்ப அந்த எலாபரேஷன் தேவையில்லை. காயத்ரி மந்திரத்தினுடைய உருவ அமைப்பு, அது காயத்ரி என்ற ஒரு சந்தம். அந்த சந்த வடிவத்திலும் அந்த மந்திரத்திற்கு தெய்வம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தெய்வத்திற்கான தியானம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த மந்திரத்தினுடைய பொருள் எந்த தெய்வத்தை சுட்டுகின்றதோ அந்த தெய்வத்திற்கும் தியானம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனால காயத்ரி என்பது ஒரு கண்டெய்னர் தான், அதனுடைய பொருள் என்பது கண்டென்ட். ஆனால் அந்த கண்டெய்னரே டிவைன் என்பதனால காயத்ரி மந்திரத்திற்கு தியானம் என்பது 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. கண்டென்ட் ஆகின்ற பரமேஸ்வரனுடைய தியானமும் அதற்கு பொருந்துகின்றது, கண்டெய்னர் ஆகின்ற காயத்ரி மந்திரத்திற்கு உரிய தியானமும் அதற்கு பொருந்துகின்றது என்பதனால இந்த மந்திரம் மட்டும் ஒரு ஸ்பெஷலான மந்திரமாக காணப்படுகின்றது என்று வருகின்றோம். ஏனைய மந்திரங்களிலே தியானம் என்பது அந்த மந்திரத்தினுடைய கண்டென்ட்டுக்கு தான், மந்திரத்திற்கே தியானம் கிடையாது. கண்டெய்னர் ஆகின்ற மந்திர வடிவத்திற்கு தியானம் கிடையாது. பிரணவம் உட்பட பஞ்சாட்சரம் உட்பட எந்த மந்திரமா இருந்தாலும் மந்திர பொருளுக்குரிய தெய்வம் தான் தியானிக்கப்படுவான். ஆனால் இங்கு மந்திரத்தின் வடிவமே பெண் தெய்வமாக தியானிக்கப்படுகின்றது. இதை நம்ம ரொம்ப அழகா காட்டிருப்பாங்க. மதுரை ஆலவாய் திருக்கோயில்ல நம்முடைய கொடிமரத்திற்கு முன்பாக கொடிமரத்தை பார்த்தபடி சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில கொடிமரத்தை பார்த்தபடி 2 தெய்வங்கள் இருக்கும். அதுல ஒன்று 5 முகம் கொண்ட ஒரு பெண் தெய்வம், எதிர்பக்கம் 5 முகங்கள் கொண்ட சதாசிவ மூர்த்தி என்று பார்க்கின்றோம். 5 முகம் கொண்ட பெண் தெய்வம் தான் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தின் உட்பொருளாக இருக்கின்ற பரம்பொருள் சதாசிவ மூர்த்தி 5 முகங்களோடு எதிர்பக்கம் காட்டப்பட்டிருப்பார். இப்படி காட்டுவதனுடைய தாற்பயம், குறிக்கோள், கருத்து என்ன என்று கேட்டால், பெருமான் பஞ்ச பிரம்ம வடிவனாக இருக்கின்றான் என்று வேதங்களிலே ஒரு கொள்கை கடைபிடிக்கப்படுகின்றது. பெருமானுடைய 5 முகங்களும் 5 மந்திரங்களே. நம்மை போல மாயாமயமான சரீரம் கடவுளுக்கு கிடையாது. அவன் வித்யா சரீரி, உண்மையிலே அவன் அசரீரி, அவனுக்கு சரீரமே கிடையாது. ஆனால் ஒரு சரீரம், ஒரு உருவம் என்று அவனுக்கு அளித்துத்தான் நம்மால் அவரை சிந்திக்க முடியும் என்பதனால அவனுக்கு திருவுருவமானது வேதங்கள் கற்பிக்கின்றன, அப்படி மந்திரங்களாலேயே கற்பிக்கின்றன. ஈசான மந்திரம் என்பது சிரசாகவும், தத்புருஷ மந்திரம் என்பது முகமாகவும் இவ்வாறு கற்பிக்கப்படுதல் ஒன்று. அவனுக்கு 5 திசைகளிலே 5 முகங்கள் இருப்பதாக அந்த மந்திரங்களையே பாதிப்பது ஒன்று. எப்படியா இருந்தாலும் முகத்திற்கு மூச்சு காற்று வேண்டுமா இல்லையா? அப்பொழுது ஒவ்வொரு முகத்திலும் மூச்சு காற்று இயங்க வேண்டும். 5 முகங்களிலும் இயங்குகின்ற மூச்சு காற்றுக்கு 5 முகங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதனால பெருமானுடைய மூச்சுக்காற்றாக வேதமே இருக்கின்றது என்று வேதமே கூறுகின்றது. வேதங்கள் எல்லாம் காயத்ரி மந்திரத்துக்குள் அடக்கம் என்று அந்த வேதமே கூறுகின்றது என்பதனால 5 முகங்கள் கொண்ட பரம்பொருளுக்கு மூச்சுக்காற்றாக இயங்குகின்ற காயத்ரி மந்திரத்திற்கு 5 முகங்களை கொடுத்து தியானிக்கின்றோம் என்பதைதான் காயத்ரி தேவிக்கும் 5 முகங்கள் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கின்றது சொக்கநாத பெருமானுடைய திருக்கோயிலிலே என்று வருகின்றோம். இப்படிப்பட்ட பெருமை கொண்டது காயத்ரி மந்திரம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, சூரியனிடத்தில் இருக்கின்ற பிரகாசம் போலவும், நெருப்பிலே இருக்கின்ற சூட்டினை போலவும், மாணிக்கத்திலே இருக்கின்ற ஒளியை போலவும், மல்லிகையிலே இருக்கின்ற மணத்தை போலவும், மாங்கனியிலே இருக்கின்ற சுவையை போலவும், பொருளோடு 2
பின்னி இருந்து தனக்கே இடமாக கொண்டு பொருளை உணர்த்துவதாக அமைந்து பொருளுடைய குணமாக இருக்கின்ற அந்த பொருளுடைய பிரத்யேக ஆற்றல் சக்தி என்று கூறப்படுகின்ற இருந்து பரம்பொருளாகின்ற சிவனை உணர்த்துகின்ற எது உண்டோ அதற்கு அருள் என்று பெயர். அந்த அருள் என்பது பெருமானுக்கு ஒளி போல் ஆகின்றது. சூரியனுக்கு ஒளி இருக்கின்றது இல்லையா, அந்த ஒளிதான சூரியனை சூரியன் என்று காட்டுகின்றது. அதே போல அமைவது இந்த அருள் தான். அந்த பெருமானுடைய அருளை துதிப்பது இந்த காயத்ரி மந்திரம். எந்த ஒரு அருள் எங்களுடைய அறிவினை ஒவ்வொரு கடத்திற்கும் அதிகரித்துக் கொண்டு வருகின்றதோ அந்த அருளினை போற்றுகின்றோம் என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள். அது எப்படி ஒவ்வொரு கணத்திற்கும் அதிகரித்து வருகின்றது அப்படின்னு கேட்டா பாக்குறோம். ஒரு சுனாமி வந்தா கணந்தோறும் அந்த அலை பெரிதாகின்றது. ஒரு அவலான்ஸ் வந்தா அவ்வாறே அந்த பனி சறுக்கு அதிகரிக்கின்றது. நம்ம கண்ணை இருக முடிக்கிட்டோம்னா ஒரு சிவப்பு நிறம் தெரியும். அது அந்த சிவப்பு டார்க்கன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதே போல இந்த பெருமாளுடைய அருள் என்பது ஒவ்வொரு உயிரிலும் அந்த உயிர்களை தன்பால் ஈர்த்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் சிவனுக்கு சிவன் என்று பெயர். இவ்வாறு எல்லா உயிர்களையும் ஆட்கொள்கின்ற ஆற்றல் கொண்டது அந்த அருள். அதனை அறிந்து துதிப்பவன் அந்த அருளின் பயனை பெற்று பெருமானை உள்ளவாறு உணர்கின்றான் என்பது காயத்ரி மந்திரத்துடைய பயன். ஆகவே காயத்ரி மந்திரம் என்பது ஐந்தெழுத்தை போலவும் பிரணவ மந்திரத்தை போலவும் அதனை அறிந்து உபாசிப்பவர்களுக்கு பெருமானுடைய திருவடியை கூட்டுவிக்கும் என்பது அதனுடைய பயன். இந்த காயத்ரி மந்திரத்தின் பொருளை திருவாசகத்தில ஒரு வெண்பாவின் பாதியிலே கூறுகின்றார் நமக்கு திருவாதிரைகள். வாரா வழியொருளி வந்தெனக்கு மாறின்றி ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி. சீரார் திருத்தன் பெருந்துரையான் பெருமைக்குரிய அழகிய தெற்கு திசையிலே இருக்கின்ற திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற அந்த குருநாதன் என் சிந்தை மேய ஒருத்தன், என் உள்ளத்திலே வந்து புகுந்து கொண்ட ஒருத்தன் பெருக்கும் ஒளி. என் உள்ளத்திற்குள்ளே அவன் பெருக்கிக் கொண்டே இருக்கின்ற ஒளி. பெருக்கும் என்பதனால நொடிக்கு நொடி பொழுதைக்கு பொழுது பெருக்கிக் கொண்டே இருக்கின்றது ஒளி. அந்த ஒளியை என்ன செய்கின்றது? அது வாரா வழி அருள்கின்றது. இந்த பூமியிலே மீண்டும் பிறவாதிருப்பதற்கான மார்க்கத்தை எனக்கு காட்டுகின்றது. பெருந்துரையே என்று பிறப்பிருந்தது என்பதனால திருப்பெருந்தூர் பெருமானின் உள்ளத்திலே அமர்ந்து தன்னுடைய அருளாகின்ற ஒளியை நொடிக்கு நொடி பெருக்கிக் கொண்டே இருப்பதனால இனி நான் பிறக்கப் போவதில்லை. அது வாரா வழியருளி. அது எனக்கு இணையில்லாததாக அமைந்து, அதாவது இதனை போல் இன்னொரு அருள் இல்லை, வந்தனுக்கு மாறின்றி அதனை நுகருங்காலத்திலும் தெவிட்டாத இன்ப அனுபவமாக அமைகின்றது. ஆரா அமுதாய் அமைந்தன்றே அமைந்திருக்கின்றது என்று வியக்கின்றார். எது? சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள். இந்த பொருளை அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நினைத்து 1008 முறை உச்சரித்து சூரியன் உதிக்கும் பொழுது அதனை உபஸ்தானம் செய்ய வேண்டும். அதாவது அந்த மந்திரத்தினை நிறுத்திக் கொள்ள வேண்டும், ஜபம் செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜபம் தொடங்குவதற்கு முன்பாக அந்த மந்திரத்தையும், அதாவது மந்திர வடிவமாகின்ற பெண் தெய்வத்தையும் அந்த மந்திர பொருளாகின்ற கடவுளையும் ஜபத்திற்காக நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? தியானம் செய்து கட்டி போட்டிருக்கிறோம். இப்பொழுது அவர்களை விடுவிக்க வேண்டும். அதான் உபஸ்தானம்னு பேரு. இது 1008 முறை அதை ஜபம் செய்ய வேண்டும் பார்க்கிறோம். ஜபம் செய்து முடிக்கும்போது சூரியன் உதிப்பான். இது கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது காணப்படுகின்ற சூரியன் நாம் வாழ்கின்ற உலகிற்கு தன்னுடைய ஒளியினாலும் வெப்பத்தினாலும் உயிர் வாழ வைக்கின்ற பேருதவியை செய்கின்றான் என்பதனால அவன் இந்த உலகிற்கு உயிராக இருக்கின்றான். சூரிய ஆத்மா ஜெகதகா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜெகதகா என்றால் கச்சதி இது ஜெகத், சுற்றி வருகின்ற பொருளுக்கு ஜெகத் என்று பெயர். ஒவ்வொரு சூரிய சிஸ்டத்திலும் மையத்திலே இருக்கின்ற சூரியனைத்தான் எல்லாம் சுற்றுகின்றன என்பதனால சூரியனை சுற்றுகின்ற எல்லா கோள்கள் உபகோள்களுக்கு ஜெகத் என்று பெயர், சுற்றி சுற்றி வருவதனால. நடுவிலே இருக்கின்ற சூரியன் ஆன்மாவாக இருக்கின்றான். எப்படி என்றால் அவன் இல்லையே இவை இல்லை என்பதனால அவன் ஆன்மாவாக இருக்கின்றான் என்பதனால இந்த மந்திரத்தை ஜபித்து உபஸ்தானம் செய்யும் பொழுது அந்த சூரியனை பார்க்கின்றோம். அந்த சூரியனும் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவன் பரம்பொருளாகின்ற கடவுளுக்கு ஒரு லிங்கமாகின்றான்
என்ன காரணம்? அவன் அந்த பரம்பொருளை தன்னுடைய செய்கையினாலே உணர்த்தி விடுகின்றான். சூரியன் அவனுடைய ஒளியை கொண்டு பூமியிலே எல்லா பொருள்களையும் பிரகாசிக்க செய்கின்றான். இந்த கண்ணால் காணப்படுகின்ற பொருள்களை நமக்கு காட்டியவன் யார் என்று அண்ணாந்து பார்க்கும் பொழுது, இதுவரையிலும் பூமியிலே இருக்கின்ற எல்லா பொருளையும் நமக்கு எந்த சூரியனுடைய கிரணங்கள் காட்டினவோ அதே கிரணங்கள் அவனை காணும் பொழுது அவனை காட்டுகின்றன என்பதனால கிரணங்கள் ஒன்றுதான். அவனை காணாத போது உலகத்தை காட்டியும், அவனை காணும் பொழுது உலகத்தை காட்டியவன் இவன்தான் என்று அறிவித்து உலகத்தை காண செய்யாமல் அவனையே காட்டுவதுமாக அமைகின்றன சூரியனுடைய கிரணங்கள் என்பதனால சூரியன் நமக்கு கடவுளை உணர்த்துகின்ற ஒரு சிறந்த லிங்கமாக அமைகின்றான் என்பதனால எப்பொழுதுமே கடவுளுக்கு அவனுடைய திருமேனியின் பெயர் தான், அவனுக்கென்று ஒரு பெயர் இல்லை. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேளம் கொட்டாமோ என்பதால கடவுளுக்கென்று ஒரு பெயர் இல்லை. அவனுடைய திருமேனியின் பெயரே அவன் பெயராக ஆகின்றது. இப்பொழுது கண்ணால் காணப்படுகின்ற சவிதா என்று சொல்லப்படுகின்ற சூரியன் அவனுக்கு ஒரு சிறந்த லிங்கமாக அமைவதனால அந்த பெயரிலேயே இந்த காயத்ரி மந்திரத்திலே பெருமான் பெறுகின்றான். சவிதா என்பதற்கு சூரியன் என்பதும் பொருள். அதனுடைய சொற்பொருள் என்ன என்று கேட்டால், அனைத்து உலகத்தையும் படைக்கின்றான். எவனிடமிருந்து எல்லா உலகங்களும் தோன்றுகின்றனவோ அவனுக்கு சவிதா என்று பெயர். சூரியன் உதயமான உடனேயே எல்லாம் காட்சிக்கு வருகின்றன, அது ஒரு விதமான படைப்பு. அதே போல பெருமானால் தான் எல்லாம் படைக்கப்படுகின்றன. அதை நம்ம முதல் சூத்திரத்துல படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி என்மனால் புலவர், எவரிடத்திலே உலகங்களா ஒடுங்கினவோ அந்த மகாசம்ஹார மூர்த்தி அவன் தான் படைக்கின்றான். அப்ப படைப்பவர்களா காணப்படுபவர்களை அவன் படைக்கின்றான். இப்ப நம்மை படைப்பவர்கள் நம்முடைய தாய் தந்தையர், அவர்களை படைத்தவர்கள் அவருடைய தாய் தந்தையர் என்று பார்க்கின்றோம். அப்படி ஒரு உலகத்தை படைப்பவன் பிரம்மன், அவனை படைப்பவன் விஷ்ணு என்று கொண்டாலும் படைக்கின்ற அனைவரையும் அவன் படைக்கின்றான் என்பதனால் அவன்தான் சவிதா என்று சொல்லப்படுபவன். சவிதா என்ற சொல்லுக்கு உலகத்தை படைப்பவன் என்பதும் பொருள், என்பதும் பொருள். இப்பொழுது அந்த பொருள் ஒற்றுமையினாலேயும் பகலவன் இறைவனை உணர்த்துகின்ற ஒரு லிங்கமாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் இருவருக்கும் பொதுவாக இந்த காயத்ரி மந்திரமானது அமைந்திருக்கின்றது. ஆகவே புறத்தே இருக்கின்ற சூரியனையும் அது உணர்த்தும், அந்த சூரியனுக்குள் அந்தராத்மாக இருக்கின்ற ஞான சூரியன் ஆகின்ற பரம்பொருளையும் அது உணர்த்தும் என்று பார்க்கின்றோம். இப்படி அமைந்த ஒரு மந்திரம். அதனால்தான் அதனை அருமறை காயத்ரி பெருமனு என்று சொன்னார். அதனை 1008 உருகணித்து என்றால் 1008 தடவை அதனை ஜபித்து கருதிய யோக சித்தியின் பொருட்டு கணேசனை முன்பு பூசித்து தான் விரும்புகின்ற சித்திகளை எல்லாம் அடைவதற்காக முதலிலே விநாயகரை வணங்கினாராம். பிள்ளையாரை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான சித்திகளும் எய்தும் என்பது பொருள். மண்டிலத்தும் தண்டிலம் தனிலும் பகர்தரும் இலிங்கமூர்த்தியனும் மறுவும் அங்குட்ட ரூபியாம் சிவனை வரன்முறை அர்ச்சனை புரிந்து. இப்பொழுது அங்குஷ்ட ரூபியாக இருக்கின்ற இறைவன், அதாவது அவரவர் கட்டை விரல், அந்த விரல் அளவிற்கு பெருமான் லிங்கமூர்த்தியாக இருப்பதாக பாவிக்க வேண்டும். எங்கு பாவிக்க வேண்டும் என்றால் சூரியனிடத்திலே அவ்வாறு இறைவன் கட்டை விரல் அளவிற்கு இருக்கின்றான் என்று பாவிக்க வேண்டும். ஸ்தண்டிலம் என்றால் அந்தவர்கள் அன்றாடம் வளர்க்கின்ற அக்னி, அந்த வேதிகை, அந்த வேதிகைக்கு ஸ்தண்டிலம்னு பேரு. அது ஆகுப்பெயராக நெருப்பினை குறிக்கின்றது, அங்கு வளர்க்கப்படுகின்ற அக்னியை குறிக்கின்றது என்பதனால பற்றி எறிகின்ற அக்னி அழலும் அழல் வண்ணமாக உயர உயர எழுந்து ஜொலிக்கும். இருந்தாலும் அதற்கு இடையிலே கட்டை விரல் அளவிற்கு இறைவன் இருக்கின்றான் என்று நினைக்க வேண்டும். பிறகு நம்ம கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது நம் கண் முன்னாலே பலவிதமான லிங்கமூர்த்தங்களிலும் இறைவன் இருக்கின்றான். அந்த லிங்கமூர்த்தங்களுக்குள்ளும் சதாசிவமூர்த்தியானவர் கட்டை விரல் அளவிற்கு இருக்கின்றார் என்று பாவிக்க வேண்டும். இது ஒரு பாவனை, நூல்களிலே விதிக்கப்பட்ட பாவனை. காசியினுடைய பெருமையை கூறுகின்றது காசி காண்டம். அதுல ஆகாசமூர்த்தமாக திருமால் சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பூமியிலே ஒரு தலம் மட்டும் ஒளி மிகுந்து காணப்பட்டது என்பதனால்தான் அதுக்கு காசி என்று பெயர். காசம் என்றால் பிரகாசம், ஒளி. பிரகாசம் என்றால் மிகுந்த ஒளி, காசம் என்றால் ஒளி. இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். மிகுந்த ஒளி கொண்டிருப்பதனால்தான் அதுக்கு காசி என்று பெயர். காசி என்றாலும் பிரகாசி என்பதுதான் பொருள். அதனை கண்டு ஆசைப்பட்டு அவர் பூமிக்கு வந்தார்.
பூமிக்கு வந்து இந்த இடம் சிவபூஜைக்கு உரியது என்று முடிவு செய்தார். என்ன காரணம்? மற்ற இடங்கள் இருளா இருந்தாலும் அது ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதனால அந்த இடம் அது க்ஷேத்திர மகிமை. இன்னும் அங்கு கங்கை வரவில்லை. ஆகவே தீர்த்த மகிமைக்கு முன்பாக இன்னும் அங்கு விஸ்வநாதருடைய ஆலயம் இடவில்லை, விஸ்வநாதர் அங்கு வந்து பாதிக்கப்படவில்லை என்பதனால மூர்த்தி மகிமைக்கு முன்பாக க்ஷேத்திர மகிமை என்பது இருக்கின்றது. அந்த க்ஷேத்திரத்திலே இறங்கிய திருமால் அங்கு யோகத்திலே அமர்ந்து தன் இதயத்திலே அவரவர் இதயத்திலும் அவரவர் கட்டையிடல் அளவிற்கு லிங்கமூர்த்தியாக கடவுள் இருக்கின்றார் என்று பாவிக்க வேண்டும். அவ்வாறு பாவித்து காட்சி தருகின்ற சதாசிவ மூர்த்தத்தை தன்னுடைய சிரசிலே இருக்கின்ற பிரம்ம ரந்திரம் அந்த துவாரத்தின் வழியாக வெளியிலே கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து தன் கண் முன்னால் அவரை பூமியிலே பிரதிஷ்டை செய்து பூசிப்பதற்கு முயற்சி செய்தார். அவ்வாறு திருமால் தன் உள்ளத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து பிரதிஷ்டை செய்த லிங்கம் தான் விஸ்வநாதருடைய லிங்கம். காசியிலே இருக்கின்ற விஸ்வநாதருடைய லிங்கம் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து அந்த காசி மகாத்மியம் போகுது. நமக்கு தேவை என்னன்னு கேட்டா, திருமாலுடைய உள்ளத்திலே அவருடைய கட்டை விரல் அளவிற்கு அவரால் பாதிக்கப்பட்ட லிங்கம் அவராலேயே வெளிக்கொணரப்பட்டது. அந்த லிங்கம் தான் விஸ்வநாதர் என்ற பொருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அவ்வாறு அவரவரும் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது சூரியன் தெரிகின்றான், அக்னி தெரிகின்றது, கண்ணெதிரிலே ஒரு சிவலிங்கம் தெரிகின்றது. இந்த மூன்றிலும் தன்னுடைய கட்டை விரல் அளவிற்கு சதாசிவமூர்த்தம் இருப்பதாக பாவிக்க வேண்டும். அப்படி பாவித்து வரன்முறை அர்ச்சனை புரிந்து முறைப்படி, மேலான முறைப்படி அந்த பூசணையை செய்து யோகினை கூடி இவ்வாறு புறப்பூசை செய்யும் பொழுதே பூசையினுடைய பெருமையினாலே சித்தம் ஒருங்கி யோக நிலை கைகூடிவிடும், சமாதி கைகூடிவிடும். புறத்தை பூசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பூசையினுடைய அன்பு வலிமை அதன் காரணமாக நினைவானது பெருமானுடைய திருவடியிலே உரைத்து நிற்கும். அப்பொழுது புறப்பூசை நிற்கும். புறப்பூசையிலேயே புறப்பூசை நிற்கின்ற ஒரு காட்ட நிலை என்பது வரும். காட்ட நிலைனா என்ன? உறைந்து போன நிலை. ஓடிக்கொண்டிருக்கின்ற நீர், கங்கை நீர் பனிமலையிலே இரவிலே உறைந்து நிற்கும். பிறகு காலையிலே மீண்டும் ஓடத் தொடங்கும். அதை போல யோகினை கூடி அந்த யோகத்தை கூடும் பொழுது உள்ளத்திலே இறைவனை காண எத்தனிக்கின்றார். அப்ப தன்னுடைய இதயத்தினை ஒரு தாமரை மலராக பாவிக்கின்றார். தன்னுடைய இதயத்து ஈசம் என்று உரைக்கும் எட்டிதழும் அவருடைய இதய தாமரையை அவர் எவ்வாறு பாவிக்கின்றார் என்று கேட்டால், அந்த இதய தாமரைக்கு 8 இதழ்கள் இருக்கின்றன. அந்த 8 இதழ்களும் யாவை என்று கேட்டால், அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், கரிமா என்று சொல்லப்பட்ட அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லப்படுகின்ற அஷ்ட மகா சித்திகள், இவற்றையே 8 இதழ்களாக அந்த இதய கமலத்திற்கு பாவித்தார். விட்டு அந்த இதழ்களுக்கு நடுவிலே பெருமான் எழுந்தருள்கின்ற ஒரு ஸ்தானம், பீடம் வேண்டும். அது தாமரைக்கு உள்ளே இருக்கின்ற புகுட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி, கர்டிகை என்ற வடமொழியில் சொல்லுவார்கள். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால வலிமையான அந்த புகுட்டாக இதை பாவித்தார்னு கேட்டா, வைராக்கியம் என்ற உத்தமமான குணம் அதனை பெருமான் எழுந்தருளுகின்ற ஆசனமாக பாவித்தார். என்ன காரணம்னா, வைராக்கியம் இல்லாதவர்களுடைய நெஞ்சிலே பெருமான் காட்சி தர மாட்டான் என்பது பொருள். ஆகவே பெருமான் காட்சி தருவதற்கு அவன் அமர்வதற்கு நல்ல ஆசனம் இருக்க வேண்டும், ஸ்டெடியான ஒரு ஆசனம். இப்ப வைராக்கியம் என்பது ஸ்டெடியான ஆசனம். ஆசை என்பது ஆசனம் தான், ஆனா இட் இஸ் அன்ஸ்டடி. வைராக்கியம் என்பதே ஸ்டெடியான சீட். அதனை அவ்வாறு பாவித்து செப்பு வாமாதி கேசரமும், கேசரம் என்றால் போலன், அந்த தாமரையினுடைய போலன், அந்த போலனாக எதை பாவிக்கிறார்னு கேட்டா, வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூததமனி என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த 8 சக்திகள், அவர்களை தான் இந்த புகுட்டிலிருந்து கிளம்புகின்ற, சுற்றி கிளம்புகின்ற அந்த மகரந்தங்களாக தியானிக்கின்றார். இந்த இதய தாமரை எப்படி இருக்குன்னா, அது பெருமானை தாங்குவதற்கு தயாராகாமல் தலைகீழாக இருக்கு. எப்போதுமே நீங்க பார்த்திருப்பீங்க, மலராத அந்த தாமரை முட்டு குடியிலே கீழ் நோக்கி இருக்கும், இந்த கூம்பு கீழ் நோக்கி இருக்கும். அது மலர மலர அந்த தாமரை முட்டு என்ன ஆகும், அப்படியே சைட்ல மேல் நோக்கி வரும்.
நன்றாக மலர்ந்த தாமரை விண்ணை பார்த்த வண்ணம் மலராத தாமரை மட்டும் கீழ் நோக்கி இருக்கும். நம்முடைய இதயமும் கீழ் நோக்கி இருக்கின்றது. அதனை மலர்த்திய பிறகே அந்த வைராகியமாகின்ற ஆசனத்திலே பெருமானை எழுந்தருளி செய்ய முடியும் என்பதனால இப்பொழுது கீழ்நோக்கி தொங்குகின்ற தாமரை முட்டுப்போது இருக்கின்ற இதய கமலத்தினை மலர்த்தி மேல் நோக்கி கொண்டு வர செய்ய வேண்டும். அது எப்படி பண்ணலான்னு கேட்டா அதற்குத்தான் பிராணாயாமம் பயன்படுகின்றது. பிராணாயாமம் பண்ணி பழக்கப்பட்டவர் என்பதனால அந்த ஆவி ஆயாமத்து அலர்தர நல்ல பிராணாயாமத்தினாலே அந்த தாமரை முட்டினை மலர்த்தி அதனை மேல் நோக்கி கொண்டு வர செய்தார். ஆவி என்றால் பிராணன், ஆயாமம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அதாவது ரெகுலேஷன். ஆவி ஆயாமத்து அலர்தர, அதனால் அலர்தர என்றால் மலர கண்டு அது நன்றாக மலர்ந்ததை தான் உணர்ந்து, நன்றாக மலர்ந்த தாமரை மலர் அப்படி மேல் நோக்கி இருக்கும், விண்ணை பார்த்திருக்கும். அவ்வாறு இருக்க மற்ற அதன் மேல் தொடர்ந்ததன் மேல் கடவுளை தியானிக்கின்றார். ஏகன் என்றால் ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன், அதாவது அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை. உலகிலே என்ன போல நீங்க உண்டு, உங்களை போல இன்னொருத்தர் உண்டு, பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. வேற்றுமைகளை காணாமல் ஒற்றுமையை காணும் போது, இப்ப இந்தியன் அப்படிங்கிற ஒற்றுமையை பார்த்தால் there are so many Indians. ஆண் என்ற ஒற்றுமையை பார்த்தால் எத்தனையோ ஆணவர், பெண் என்ற ஒற்றுமையை பார்த்தால் எத்தனையோ பெண்கள், உயிர் என்ற ஒற்றுமையை பார்த்தால் எண்ணில்லாத உயிர்கள். ஆனால் கடவுள் ஒருவன் தான் இணையில்லாதவன், தன்னை போல் இன்னொருவன் இல்லாதவன் எந்த விதத்திலும் என்பதனால அவன் ஏகன் என்று சொல்லப்படுகின்றான். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லப்பட்ட அந்த கடவுள் என்பதனால் அவனை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று சொல்ற. இப்பொழுது இறைவனை தியானிக்கும் பொழுது எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன என்ற எண்ணத்திலே இதே கமலத்திலே ஒரு பரம்பொருளை ஏற்றக்கூடாது. அவனை பொதுவென நீக்கி ஒப்பற்ற பரம்பொருள் அவனே ஒரு கடவுள் என்று அவனை ஏற்ற வேண்டும் உதயத்துல. அப்ப ஏனையோரெல்லாம் தேவ பசுக்களே, அதாவது தேவன் என்ற பெயரை பெற்றிருந்தாலும் தேவன் என்ற பெயரை பெற்றிருக்கின்ற உயிர்கூட்டம் தான். கடவுள் ஒருவனே என்றது எண்ணம் தான் முதல் எண்ணம். அப்பொழுது இதயத்தில இறைவனுக்கு தான் இடம் கொடுக்க வேண்டும். 11ஆம் திருமுறையில ஒரு பெண் சொல்றா, அம்மா என் இதயம் ரொம்ப சின்னது, அது சிவபெருமானுகின்ற ஒருவனுக்கு தான் இடம் கொடுக்கும் அப்படிங்கிற. அந்த இதயம் சின்னதா, அதுதான் உண்மையிலே பெரியது. என்ன காரணம்? பெரிய பொருளுக்கு அது இடம் கொடுக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரிந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பெரிய பொருளுக்கு அது இடம் கொடுத்து விட்டால் மற்ற பொருளுக்கு இங்கு இடம் இல்லாமல் போகும் என்பதனால இந்த இதயத்திலே இறைவனை தியானிக்கும் பொழுது அந்த இதயத்திலே தியானிக்கத்தக்க பரம்பொருளை மட்டும்தான் அந்த இதய பீடத்திலே ஏற்ற வேண்டும் என்பதனால அவனை ஏகன் என்று சொன்னார். ஏகனாக தியானிக்க வேண்டும். ஏகனா இருந்தாலும் அவன் உலகத்தினை படைத்து காத்து அழிக்கின்ற மூவரையும் இயக்குகின்றான். அதாவது அவன்தான் பிரின்சிபல், மற்ற மூவரும் அவனுடைய ஏஜென்ட்ஸ். அப்ப அவன் படைப்போன் படைக்கும் பழையோனாகவும், படைத்தவை காப்போன் காக்கும் கடவுளாகவும், காப்பவை கரப்போன் கரப்பாகவும் இருக்கின்றான். படைப்பவனை படைத்து காப்பவனை காத்து ஒடுக்குவனை தனக்குள் ஒடுக்கிக் கொள்கின்ற பெருமான் என்பதனால ஏகன் என்று சொல்லப்பட்டான். இருந்தாலும் படைப்பவனிடத்திலும் காப்பவனிடத்திலும் ஒடுக்குவனிடத்திலும் அவன் உள்ளிருந்து இயக்குவதனால அவனை மூவன் என்றும் சொல்லலாம். மூவன்கான் மூவர்க்கும் முதலான்கான் என்பது அப்பர் பெருமானுடைய திருமுண்டிச்சரத்து தாண்டவம். மூவன் என்று சொன்னார். மூவன் என்றுதான் தமிழ் இலக்கணம் சொன்னோம். ஆனா கடவுள் என்பதனால அந்த இலக்கணத்தையும் மீறி மூவன் என்று அப்பர் பெருமான் பயன்படுத்தினார். மூன்றாக இருப்பவன், மும்மூர்த்தியாகி முக்குணங்கட்கு இறைவன். பலரும் சொல்றாங்க இறைவனை குணமயமாக பார்க்க கூடாது, குணங்களுக்கு தலைவனாக பார்க்க வேண்டும். முக்குணங்கள் என்ன? பிரகிருதி என்பது முக்குணத்தினால் ஆகியது, சத்துவம் ரஜஸ் தமஸ். இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களை அடிப்படையாக கொண்ட மூர்த்திகள் தான் உலகினை படைத்து காத்து அழிக்கின்றார்கள். ஆகவே அதிலே ஒருவர் சத்துவமூர்த்தி, ஒருவர் ரஜோமூர்த்தி, ஒருவர் தமோமூர்த்தி என்று பார்க்கின்றோம். ஆனால் இறைவன் இந்த குணங்களை தான் ஆட்டி படைக்கின்றான். ஆட்டி படைக்கின்றான் என்பதனால குணங்களை கடந்தவன் என்ற அந்த உணர்வினை பெற வேண்டும். முக்குணங்களுக்கு இறைவன், மும்மண்டில ஈசன், மூன்று உலகங்களுக்கும் தலைவனாக இருப்பவன். மூன்று உலகங்கள் என்ன? நாம் வாழ்கின்ற நில உலகம், இந்த நில உலகத்திற்கு மேல் இருக்கின்ற உலகங்கள் ஓர் உலகம், நில உலகத்திற்கு கீழ் இருக்கின்ற எல்லா உலகங்களும் ஓர் உலகம் என்பதனால மூன்று உலகங்களுக்கும் மூன்று பொழில்களுக்கும் தலைவனாக இருக்கின்றான் என்று அந்த நாம் தியானிக்க போகின்ற கடவுளுடைய இலக்கணத்தை எல்லாம் முதலிலே தியானிக்க வேண்டும். முக்கணன், மூன்று கண்களை கொண்டவன்.
அந்த 3 கண்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தி ஆகின்ற முக்கியமான அவஸ்தைகள் 3 கண்கள் என்று கொள்ள வேண்டும். அல்லது சூரியன், சந்திரன், அக்னி என்று புராண வழக்கப்படி 3 கண்களை கொள்ள வேண்டும். புஷ்டிவர்தனன், புஷ்டிவர்தனன் என்றால் உயிர்களுக்கு ஆற்றலை அதிகரிப்பவன், சத்து அளிப்பவன், நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்றவன் அர்த்தம். புஷ்டிவர்தனன் அடியாருடைய ஆற்றலை மிகச் செய்பவன். அடியாருக்கு என்ன ஆற்றல்னா, எப்படி நம்முடைய அறிவாள் தாயார் பல நாட்கள் உணவின்றியே தொண்டு செய்து கொண்டிருந்தார். அவரால் மட்டும் முடியுது, நம்மளால முடியலையே எப்படி அப்படின்னு கேட்டா, அவர் அந்த நைகரமில்லா மங்கை அவள் கை நீர் பெய்யவே அமுது செய்திருந்தார்னு சொன்னார். அதாவது வீட்டம்மா வெறும் ஜலத்தையே பெய்வார்களாம், அதை பருகினாராம். இப்ப அந்த அம்மா சமைச்சிருந்தாங்கன்னா இலை போட்டு சாப்பாடு பரிமாறலாம். அதை வீட்டுக்காரர் சாப்பிடுறதுக்கு அந்த அம்மா பரிமாறணும். வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, தண்ணி தான் எடுத்து குடிக்கணும். அதை கூட அந்த அம்மா பரிமாறணுமான்னு கேட்டா, அந்த அம்மாக்கு தன் கணவருக்கு தானே ஊட்ட வேண்டும், அந்த கடமை தவறக்கூடாது என்பதனால வீட்டுல எதுவும் இல்ல, பருகுவதற்கு தண்ணீர் தான் இருக்குன்னா கூட அந்த தண்ணீரையும் கணவருடைய கைகளை ஏந்த சொல்லி அவரே பரிமாறுவாங்க. அந்த தண்ணீரை தான் நாயனார் பருகி பசி தீர்ந்தார். இந்த அருமைப்பாட்டினை சுந்தரி நடராஜர் பெருமான் கேட்கிறாங்க. அப்படி என்பதை போல நம்பியார் அவர் பாடினார். எப்படி? திருவிழிமலை தேவாரத்துல தூய நீர் அமுதாயவாறு சொல்லுகின்ற உமை கேட்க சொல்லினீர். அடியார்களுக்கு தூய நீரே அமுதாயிரவாறு எவ்வாறு என்று அம்பாள் ஆச்சரியத்தோடு கேட்க, அது இவ்வாறு ஆகும் என்று பெருமான் சொன்னார். என்ன காரணம்னா, பெருமான் தன்னுடைய அடியாருடைய உயிரை என்றும் காத்து வருபவன் என்பதனால புஷ்டிவர்தனன் என்று சொல்லப்பட்டது. நீலப்பொன்மயன் என்றால் கருநீல நிறமும் உண்டு, பொன்னிறமும் உண்டு. அம்பாளுடைய பாகம் கருநீலமாகவும் பெருமானுடைய பாகம் பொன்மயமாகவும் இருக்கின்ற கிருஷ்ண பிங்களன் என்று வேதங்களிலே கூறப்பட்ட அந்த திருப்பெயர். முதிர்கரை மிடற்றன் என்றால் நீலகிரீவன், கரிய நிறங்கொண்ட கழுத்தினை கொண்டவன். தன் கருணையினாலே உலகத்தினை உய்விக்க, அந்த உலகினை நொடிக்க வந்த விடத்தினை உண்ட கருணத்தினாலே. ஈசானன், உலகிற்கெல்லாம் தலைவன் என்ற பொருள். அக்னிரேதா என்றால் அக்னி வடிவமான விந்து சக்தியினை கொண்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லோருடைய விந்துவும் கீழ் நோக்கி செல்வதனாலதான் அவர்கள் பிள்ளைகளை பெற முடிகின்றது. அவர்கள் விந்து மேல் நோக்கி சென்றால் பிள்ளை பேரு நின்றுவிடும், ஆனால் அறிவு விளக்கம் ஏற்படும். அதான் யோக மார்க்கம். வன்னி என்றால் அக்னி. அக்னி என்ன பண்ணும்னா, ஒரு கொல்லிக்கட்டைய அவன் கீழ் நோக்கி பிடித்தாலும் நெருப்பு கீழ் நோக்கி போகாது, அது என்ன பண்ணும்? மேல் நோக்கி தான் போகும் என்பதனால், அதே போல எவனுடைய அந்த விந்து சக்தியானது மேல் நோக்கியே செல்லுமோ அவனுக்கு அக்னிரேதா என்றும் ஊர்த்வரேதா என்றும் வன்னிரேதா என்றும் பெயர். அது இயல்பாகவே கடவுளுக்கு பெயர் என்பது என்ன காரணம்? அவன் இயல்பாகவே யோகியர் தலைவனாக இருக்கின்றான். அவனை வழிபட்டு யோக மார்க்கத்தை அடைபவர்களும் அவ்வாறு அவருடைய அருளை பெறுகின்றார்கள். இந்த அவருடைய சக்தி இருக்கின்றது, அதுதான் அவருடைய தலையில இளம் பிறையாக மதியாக விளங்குகின்றது என்று பாவிக்கவும் கூடும் என்று பார்க்கின்றோம். இது ஒரு பிரக்கிரியை, ஒரு முறை. நம்முடைய ஆற்றல் இருக்கின்றது, அதற்கு லிக்விட் மைண்ட் என்று ஒரு பெயர். என்ன காரணம்னா, மனம் இயங்குகின்ற வழியில் தான் விந்து இயங்கும், மனம் இயங்காமல் விந்து வெளிப்படாது என்பதனால இது மனமே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு என்று உபச்சாரமாக சொல்லப்படுவது. அதாவது கவனமாக செகண்டரி சென்ஸ்ல மனம் என்பது என்ற இந்திரியம் வேறு, விந்து என்ற ஒரு ஆப்ஜெக்ட் வேறுதான், இருந்தாலும் இவ்வாறு கருதப்படுகின்றது. அதை கடைபிடிக்கின்றார் அப்பர் பெருமான் ஒரு தாண்டகத்திலே. சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன்கான், யார் ஒருவர் தங்களுடைய உள்ளத்தினை சிந்தி விடவில்லையோ அவர்களுக்கு பெருமான் சிவனாக காட்சி தருகின்றான். அதாவது சிவனவன்கான் என்றால் அவர்களுக்கு மேலான நன்மை செய்கின்றான் அர்த்தம். அப்பொழுது யார் ஒருவர் தங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஆற்றலை வெளிப்படுத்தாது பெருமான்பால் செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு பெருமான் வெளிப்படுகின்றான் என்ற யோக நெறியை அங்கு தாண்டகத்திலே குறிப்பால் உணர்த்தி விட்டார். அதைத்தான் இங்க, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இறைவனை பார்த்துதான் அந்த யோக மார்க்கமானது கடைபிடிக்கப்படுகின்றது என்பதை. கடவுளுக்கு வன்னிரேதா என்று பெயர். நற்சத்தியன் என்றால் சத்திய வஸ்து. சத்திய வஸ்து என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நிர்விகாரி என்பதுதான் பொருள். உள்ள பொருள் எல்லாம் சத்து என்று சைவம் சொல்லல, உள்ள பொருளை உள்பொருள் என்று சொல்லும். ஆனால் உள்பொருள் என்பதே மூன்றா இருக்கு. எப்படி இருக்கு? சத்து என்றும் அசத்து என்றும் சதசத்து என்றும் இருக்கின்றது. அப்ப
ஏனையவர்கள் உள்ள பொருளை சத்தியம் என்று கூறுவார்கள். சைவம் அவ்வாறு கூறல. மெய்ப்பொருள் என்றும் சத்தியம் என்றும் எதை குறிக்கின்றதுன்னா, உள்ள பொருள் மூன்றாக இருந்தாலும் அந்த மூன்றிலே நிர்விகாரியாக என்றால், நிர்விகாரியாக என்றால் நிலை மாறாததாக என்றும் ஒருபடித்தாக எவ்விடத்தும் ஒரே சுவை கொண்டதாக அகண்ட ஏகரசமாக இருக்கின்ற மெய்ப்பொருளுக்கு தான் சத்து என்று பெயர். இதற்கு மாறாக மாறிக்கொண்டே இருக்கின்ற தன்மை கொண்டது அசத்து. அது ஜடமாகவும் இருக்கின்றது. இடையிலே இருக்கின்ற பசு என்பது சத்தை சார்ந்து சத்தை போலவும் அசத்தை சார்ந்து அசத்தாகவும் இயங்கக்கூடிய நிலையிலே இருப்பது என்பதனால இந்த முப்பொருளிலே சத்து என்று கூறப்படுவோன் சிவபெருமான். அந்த பொருளைத்தான் இதயத்திலே தியானிக்க வேண்டும் என்பது பொருள். அருவீனன் என்றால் இப்படி தியானிப்பதனால அவனுக்கு உருவம் உண்டான்னு கேட்டா கிடையாது. அவன் உண்மையிலே அமூர்த்தன் என்றால் சரீரமற்றவன் என்றுதான் பாவிக்க வேண்டும். அப்படி அவன் சரீரமற்றவன் என்பதனால அவனுக்கு உருவம் என்பது நிஷித்தமா இழிவா பழியான்னு கேட்டா அப்படி கிடையாது. எவனொரு உருவமற்றவனோ அவனுக்கு எல்லாம் உருவங்களாகின்றன. இப்ப ஒரு உருவமுள்ள பொருளுக்கு இன்னொரு பொருள் உருவமாகாது. ஆனால் உருவமில்லாத கடவுளுக்கு எல்லா உருவங்களும் அவருடைய உருவங்களாகின்றன என்பது அவனுடைய ஆற்றல் என்று பார்க்கின்றோம். அதான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமினாருக்கு 1000 திருநாமம் பாடி என்பது போது 1000 திருவுருவம் இருக்கின்றன என்பது பொருள். ஆகவே அவனை உருவன் என்றும் தியானிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எந்த உருவங்கள் அவனுடைய தியானத்திற்கு உரிய உருவங்களோ அந்த உருவங்களிலே அவனை தியானிக்க வேண்டும். எல்லா உருவமும் அவனுக்கு உரிய உருவங்கள் தான் என்றும் அந்த தத்துவத்தையும் தியானிக்க வேண்டும். புக்கசீர் புருடன் புருஷோவை ருத்ரஹா என்ற வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனால புருஷன் என்றால் உயிர்க்கு உயிராகின்ற ஆன்மா என்பது பொருள். அந்தராத்மாவிற்கு புருஷன் என்று பெயர் என்பதனால நம் உயிருக்குள் உயிராக இருக்கின்ற உட்பொருள் என்று பாவிக்க வேண்டும். நம் உயிருக்குள் உயிராகின்ற உட்பொருள் என்பதனால வெளியிலே இருப்பதெல்லாம் வேறொரு பொருளா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. எது ஒன்று உயிரிலே உட்பொருளாக இருக்கின்றதோ அதுவேதான் கண்ணை திறந்து பார்த்தா பார்க்கப்படுகின்ற பொருளுக்கெல்லாம் அது உயிரா இருப்பதனால அப்ப வெளிப்பொருளாக அதுதான் இருக்கின்றது என்பதனால விஸ்வரூபன் என்றால் உலக வடிவமாக இருக்கின்றார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, உயிர் என்பது சித்துப்பொருள், கண்ணை திறந்து பார்க்கின்ற உலகம் என்பது ஜடப்பொருள். சித்துப்பொருளுக்கும் அச்சித்தாகின்ற ஜடப்பொருளுக்கும் இயல்பிலே கனெக்ஷன் கிடையாது. அந்த கனெக்ஷனை எது உண்டாக்க முடியும்னு கேட்டா, இரண்டிற்கும் இடையிலே கனெக்டிங்காக ஒரு மீடியமாக ஒரு பொருள் இருக்க வேண்டும். சத்து பொருள் என்றதுக்கு பெயர். அப்ப சித்தை அஜித்தோடு இணைக்கின்ற சத்து பொருள் வேண்டும் என்பதனால அந்த சத்து பொருளை உள்ளத்திலே உணரும் பொழுது அவனை அந்தராத்மா என்று உணர்கின்றோம். வெளியிலே பார்க்கும் பொழுது விஸ்வாத்மா என்று பார்க்கின்றோம். அதாவது உலக வடிவன் என்று பார்க்கின்றோம். அயமாத்மா பிரம்ம என்று சொல்லப்படுகின்ற அதர்வண வேத மகாபாக்கியத்திற்கு பொருள் இதுதான். அயம் ஆத்மா என்று சொன்னால் உள்ளே காணப்படுகின்ற இந்த கடவுள் இவன் தான் பிரம்ம என்று சொன்னால் வெளியிலே பெரிய உலகமாக காணப்படுகின்றான். உள்ளே காணப்படுகின்ற பெருமானை வழிபடுவதுதான் சிற்றம்பல வழிபாடு. அவனை கண்விழித்து பார்க்கின்ற எல்லா பொருளிலும் வழிபடுவது என்று பேரம்பல வழிபாடு. அப்ப பேரம்பல வழிபாட்டினை தொடங்கியவருக்கு சிற்றம்பல வழிபாடு என்பது கைகூடும் என்பதனால்தான் தில்லையிலே முதலிலே பேரம்பலத்தை வழிபட்டு விட்டுதான் சிற்றம்பலத்தை வழிபட வேண்டும் என்ற விதி இருக்கின்றது. இந்த விதினை பின்பற்றி தான் நீங்க பெரியவரத்தில் பார்க்கலாம். தேவாரம்புடைய மூவரும் பேரம்பலத்தை வழிபட்ட பிறகுதான் சிற்றம்பலத்தை வழிபட்டிருக்கிறார்கள். அது வழிபாட்டு விதி. அதுதான் அயமாத்மா பிரம்ம என்ற அந்த வேத மந்திரத்தின் பொருள். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கினர்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மான அடிகள் அருளியிருக்கின்றார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்குதல் என்பது பேரம்பல வழிபாடு. அதனை முறையாக செய்தவருக்கு வார்த்தை சொல்ல என்றால் தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை உபதேசிக்க சர்க்குருவும் வாய்க்கும் என்பது சிற்றம்பல வழிபாடு என்று பார்க்கின்றோம். இவ்வாறு கடவுளை தன்னுடைய உயிர்க்குயிராக உள்ளேயும் பார்க்க வேண்டும். கண்ணை விழித்தால் எல்லா பொருளும் இறைவன் தான் இருக்கின்றான் என்று பார்க்க வேண்டும். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்பது விஸ்வரூபனாக அவனை பார்க்க வேண்டும். புருட்டுதன் என்றால் புருஷேன ஸ்துதகா புருஷ்டுதகா, அதாவது உயிரினாலே துதிக்கப்படுபவன். எல்லா உயிர்களும் அவனை துதித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்து நாம் வழிபடுகின்ற இதயத்திலே வழிபடுகின்ற சதாசிவமூர்த்தி என்பவர் ஏற்கனவே எல்லா உயிர்களாலும் வழிபடப்பட்டவர் அப்படிங்கிற அறிவையும் பெற வேண்டும். இயக்கர் கிண்ணரர் எமருடு வருணர் இயங்கு இயக்கர் கிண்ணரர் எமருடு வருணர் இயங்கு தீவழி இரு திங்கள் மயக்கமில் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம்
அயற்பொன்றின்றி நின்று நின் திருவடி அதனை அச்சித்தார் பெரும் ஆதருள் கண்டு திகை பொன்றின்றி நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்கூருளானே என்று நம்பியார் படுகின்றார். பெருமானே, எல்லாரும் உன்னை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிற கேரண்டியில நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்ன காரணம்? நீ அன்ஃபெயிலிங்கான கடவுள். அதனாலதான் எல்லாராலும் நீ ஆசிரிக்கப்பட்டிருக்கின்றாய். எல்லோரும் உன்னையே அடைந்திருக்கிறார்கள் என்பதனால எல்லாரும் யூஸ் பண்ற மருந்து, அந்த மருந்தை நம்ம தைரியமா வாங்கி சாப்பிடலாம். இது எல்லாருக்கும் கேட்கிற மருந்து. அப்படிப்பட்ட மருந்து கடவுள் என்று பார்க்கின்றோம். அதான் பொருட்டுதல் என்ற சொல்லுக்கு பொருள். சிவன், சிவன் என்றால் என்ன? சிவன் என்ற சொல்லுக்கு பொருள் கூறிக்கொண்டே போகலாம். அந்த சிவசப்தத்திற்கு இதே காஞ்சி புராணத்துல அடுத்து வருகின்ற திருநெல்வேலி காரைக்காட்டு பதிகத்துல பொருள் சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமாக. திருநெல்வேலி காரைக்காட்டு பட்டணத்துல 24வது பாடல்ல குறைவிலா மங்கள குணத்தநாதலின் நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றலின் அரைகுவர் சிவனென அறிவின் மேலவர் இறைவன் பெருமையை யாவர் கூறுவர். குறைவிலா நிறைவாக கோதிலா அமுதாக எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு பொருள் என்பதனால அவனை சிவன் என்று கூறுவார்கள். யாரு? அறிவின் மேலவர், அனைத்தையும் உணர்ந்தவர்கள். இப்ப எல்லா பொருளையும் நன்கு உணர்ந்தவர்கள் தான். எல்லா பொருளிடத்திலும் குற்றம் உண்டு, கடவுளிடத்தில் மட்டும்தான் குற்றம் இல்லை. குற்றமே இல்லாத ஒரு பொருள்னா அது கடவுள் மட்டும்தான் என்பதனால அவனை சிவசப்தத்தினாலே அழைத்தார்கள். நன்று உடையானை தீயது இலானை என்று கூறினர். அது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, இந்த குற்றமின்மை என்பது அவனுக்கு அனாதியிலிருந்தே இருக்கின்றது. புதுசா நடுப்புற வரல. தொன்று தொட்டே அவன் குற்றங்கள் அவனிடத்திலே நெருங்க மாட்டான் என்பதனாலே அவன் சிவன் என்று சொல்லப்படுகின்றான். அதனால்தான் தமிழிலே அவனை செம்பொருள் என்று கூறுவார்கள். அதாவது பெருமானை திருத்தலாகாதா என்று கூறுவார் நம்பி ஆரூரர். பெருமானே, உன்னை யாரும் திருத்த முடியாதுன்னு அர்த்தம். குறையுள்ள ஒரு பொருளை தானே திருத்த வேண்டி வரும். யாராலும் திருத்த முடியாது என்று சொன்னால் நிறைந்திருப்பவன் என்பது பொருள். You cannot add to him, nor can you, nor will he suffer any subtraction. அதாவது அவனிடமிருந்து எதை எடுத்தாலும் அவன் நிரம்பியே இருப்பான். அவனிடத்துல எதை சேர்த்தாலும் அவன் அதிகரிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்ல இருக்கிறார் அவர். அதுதான் நிர்விகாரத்தனமான அந்த அவருடைய சிவத்தன்மை என்று பார்க்கின்றோம். எல்லா இடத்திலும் சிவனும் சக்தியுமாக சேர்த்திருக்கின்றான். சிவசப்தத்திற்கு சக்தியோடு கூடிய பொருள் என்பது பொருள் என்பதனால அந்த காட்சியை தான் கையிலே காட்சியாக அப்பர் பெருமான் பார்த்தார். நிற்பதும் சதிப்பதும் சைவமேயாம் என்று சென்றார் பெருமானும் இதை கூறுகின்றார். அதனை உணர்த்துவதற்கு தான் சம்பந்த பெருமானுடைய அவதாரம் என்று கூறுவார். தாவில் சராச்சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் என்று கூறுவார். எனவே சிவசப்தத்திற்கு பொருள் சொல்லிக்கொண்டே போகலாம். பலவிதமாகவும் அது பொருள்படுகின்றது. ஆனா எல்லாமே அந்த முக்கட்பெருமானுக்குத்தான் சென்று பொருந்துவதாக அந்த பொருள் எல்லாம் இருக்கும். பரம்பொருள் என்று பார்க்கின்றோம். சிவன் புருகூத்தன் என்று சொன்னால் முதலிலே அழைக்கத்தக்கவன். அப்ப ஏனையோரினும் மேலாக அவன் அழைக்கத்தக்கவன். ஏனையோடு சேர்த்து அழைத்தால் குற்றம். ரிக்வேதத்துல 5 ருத்ர சுத்தங்கள் இருக்கின்றன. அதுல 3வது சூத்திரத்தினுடைய 4வது மந்திரம், பெருமானே, நான் நினைவின்றி உன்னை ஏனைய தெய்வங்களோடு சேர்த்து சமமாக அழைத்திருந்தால் அந்த குற்றத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறுகின்றது என்பதனால இறைவனை பிறரோடு இணையாக வைத்து நினைத்தனும் அழைத்தனும் பாராட்டுதலும் தப்பு. அவனை மேலாக அழைக்கத்தக்கவனாக நாம் உணர வேண்டும். அதாவது கடைசியில அவனை தான் கூப்பிட்டாகணும். அவனால் ஆகாது, யாராலும் ஆகாது என்பதனால அவனை அழைத்த பிறகு பிறரை அழைக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப அறிவுடையோர் முதலிலேயே அவனை அழைத்து விடுவார்கள் என்பதனால அவனுக்கு புருகூதன் என்று பெயர். மெய்ச்சத்து, உண்மையான சத்து பொருள், பராபரம், எல்லா பொருளுக்கும் மேலான பொருள். பரமான்மா என்றால் ஆன்மாக்களுக்குள்ளாம் இருக்கின்ற ஆன்மா, அன்டெயின்டடான ஆன்மா என்றால அது பரமான்மா. மனத்தினாலே தீண்டப்படாத ஆன்மா. ஆன்மா என்றால் மையப்பொருள் என்பது பொருள். இந்த உயிர் என்பது ஒரு மையப்பொருள், உடம்பிற்கு மையமாக இருக்கின்றது, உயிர்க்கும் மையமாக இருக்கின்றது. உயிர்க்கு உயிர் என்பதனால மிகவும் மையமாக இருப்பதனால அதுக்கு பரமான்மா, மேலான ஆன்மா. அதற்கு மையமாக எதுவும் இல்லை என்பதனால அதற்கு ஆன்மாவை தேட வேண்டாம் என்பதால் அதான் கடைசி ஆன்மா, பரம ஆன்மா என்று பொருள் கொள்ளலாம். மகத்து என்றால் மிக உயர்ந்த பொருள் என்பது பொருள். பரபிரமம் என்றால் மேலான உண்மை பொருள். பிரம்மம் என்றால் பிருகத்வாத் பிரம்மத்வாத் சிவோ பிரம்மேதி கீயத்தே என்று ஆகமம். அதாவது பெரியவனாக இருப்பதனாலும் வளர்ந்து கொண்டே இருப்பதனாலும் கடவுளுக்கு பிரம்மம் என்று பெயர். ஆனா சாமி வளர்ந்து கொண்டே இருக்கிறாருன்னா சாமி பெருமானுடைய ஞானம் தான் பெருமான்.
அந்த ஞானத்தை பெறுபவர்கள் அது புதிதாக இன்பச் சுவையை தருவதாக அதனை அனுபவத்தில் உணர்கின்றார்கள். நவமாய செஞ்சுவராக அந்த ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனால அந்த ஞானம் என்பது எல்லையின்றி விரிந்து கொண்டே இருப்பதனால அந்த ஞானத்திற்கு இருப்பிடமாக இந்த கடவுள் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்றான். அதாவது எல்லையற்றவன். எல்லையற்றவன் என்பதை தான் வளர்ந்து கொண்டே இருப்பவன் என்று சொல்லானது குறிக்கின்றது. இப்படியெல்லாம் பெருமானுடைய தத்துவத்தை எல்லாம் சிந்தித்து அந்த பெருமானை இதய கமலத்திலே அந்த வைராகிய ஆசனத்திலே அவனை எழுந்தருளச் செய்து அவனை உள்ளத்தே காண வேண்டும் என்று எடுத்து உரைக்கும் பெயர்களின் பொருளாய் இயம்பரும் பரவடினா பண் சொல்லுதற்கரிய பரம ஆகாசத்திற்கு நடுவிலே அந்த ஆகாசம் இங்கு இருக்கின்றது. அந்த ஆகாசம் இதய வெளியிலும் இருக்கின்றது. நின்ற பேரொளியின் பிழம்பினை அந்த பெருமான் எப்படி இருக்கிறார்? கண்ணகரேன்னு இருக்கிறாரா? அவர் செந்தழல் போல் திருமேனி கொண்டவர், பேரொளி பிழம்பு. அப்படிப்பட்ட பெருமானை இணைய சக்தியினோடு அப்ப சூரியனை அவருடைய கதிரவனாக பார்க்கின்றோம் அவனை. அப்ப சூரியன் என்பவன் கிரணாத்மா, கிரணங்களின் வடிவமாக இருப்பவன். சிவன் என்பவன் சக்தியாத்மா, சக்தியின் வடிவமாக இருப்பவன் என்பதனால அந்த பெருமானை சக்தி சம்பன்னனாக பாவித்தல் தான் உண்மையான சித்தாந்த ஞானத்தை தரும் என்பதனால பெருமானை அவருடைய சக்தியோடு சேர்த்து அந்த இதயத்திலே உணர வேண்டும். நெருப்பினை சூட்டோடு சேர்த்து உணர்வதை போல இணைய சக்தியினோடு நேர் நோக்கி என்றால் அவனை தன்னுடைய உள்ளக்கண்ணின் முன்னால் நன்றாக கண்டு என்றால் பெருமான் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். அப்பொழுது நம்முடைய ஞானத்திற்கு அவன் பொருளாவான் அல்லன். இருந்தாலும் அவனை பற்றி இப்பொழுது நாம் அவனோடு ஐக்கியப்படுவதற்கு முன்பாக நாம் அவனுடைய தத்துவங்களைத்தானே சிந்திக்கின்றோம். ஆகவே அவனை நேர்பட சிந்தித்தல் என்பது உண்டு. அவ்வாறு அவனை நேர் நோக்கி என்றால் உள்ள கண்ணினாலே கண்டு ஒன்று தன் உயிரை இவ்வாறு காண்கின்ற உயிரினை அந்த பெருமானுடைய திருவடியிலே புணர்த்தி உள்ளத்திலே காட்சி தருகின்ற பெருமானோடு நம்முடைய உயிரை ஒன்றுபடுத்தி தன்னுடைய நினைவு அற்று தான் என்று ஒரு பொருள் தனித்திருப்பதாக உணராமல் எவ்வாறு உறங்குபவன் உறங்க புகும் பொழுது உறங்குவதற்குரிய செயல்களை எல்லாம் செய்கின்றான், ஆனால் உறங்கும் பொழுது தன்னை அறிவதில்லை. அதே போல அந்த பெருமானோடு தன் உயிரை கலக்கச் செய்வதற்காக இந்த ஞான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லாமல் அந்த பெருமானோடு ஒன்றுபடும் பொழுது தன்னை பற்றி அறியாத உறக்கம்தான் நிகழ்கின்றது என்பதனால ஒன்று தன் உயிரை அப்பெரும் பொருளோடு ஒன்றுவித்து அவ்வாறு அவனோடு இரண்டரை கலந்து நிலையில இரு பகுப்பு இறந்து அகம்புறம் என்ற இரு பகுப்பு இரண்டு டிவிஷன்ஸ் அது இறந்து கடந்து அல்லது இதுவரையிலும் அவனை சிந்தித்தோம், சிந்திப்பவன் சிந்திக்கப்படும் பொருள் என்ற அந்த பகுப்பினையும் அற்று அவன் நான் என்ற பகுப்பு அற்று அவனோடு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டு மன்ற யோகத்தின் அசைவர இருந்தான். அப்படி யோகத்திலே இருக்கின்ற சனத்குமார முனிவன் அசைவர இருந்தான் என்றால் உள்ளத்தும் புறமாகின்ற உடம்பிலும் சிறு அசைவு கூட காணப்படாமல் அப்படி கல்லால் எழுதப்பட்ட ஒரு சிலையை போல மறையவன் இன்றுள் முதலையாகின்ற சனத்குமார முனிவன் இருந்தான். அப்பொழுது அந்த சதசிங்க வனத்திற்கு சிவபெருமான் விடை மீது சக்தியோடு எழுந்தருளுகின்றார் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா சித் சபேஷ சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.